நம்மளோட சேனல்ல கோர்சஸ் பை பண்ணியிருக்கவங்க நிறைய பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. அதோட ரிசல்ட்டை நான் டெய்லி கேட்டுட்டு இருக்கேன். அதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களோட லைஃபும் சேஞ்ச் ஆகும்னா இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அது அந்த 15 கோர்ஸ் அண்ட் புதுசாக லான்ச் ஆயிருக்க 30 டேஸ் ரெக்கார்டட் கோர்ஸ் பிளஸ் அந்த லைவ் இப்போ எல்லாமே மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு வெறும் 199 மட்டும்தான். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்க. இன்னும் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த 15 கோர்சஸ் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புதுசாக லான்ச் ஆயிருக்க அந்த ரெக்கார்டட் கோர்ஸும் அண்ட் அப்கமிங் லைவும் வெறும் 99 தான். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி எல்லாருமே பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. போனோம் இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு மெத்தட். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் இதை பற்றி ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். அதுவும் எதில் போட்டிருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் லேட்டராக அதை நம்ம பப்ளிக்கில் மாற்றணும். இப்போ அது எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த போனோம் பார்த்துக்கலாம். இது எதில் இருக்குது? சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோகிராமிங் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் ஒரு 5th வீடியோ 6th வீடியோவில் இருக்கும். இந்த போனோம்னா என்ன அண்ட் நிறைய பேர் இதை வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் எப்படி இதை யூஸ் பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த போனோம் அப்படின்னா என்னென்னா, இன்னர் வேர்ல்டை நம்ம சரி பண்ணுறது மூலமாக அவுட்டர் வேர்ல்டை சரி பண்ணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே, இன்னர் வேர்ல்டு சரி பண்ணும். ஏன்னா நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இன்னர் வேர்ல்டுக்குள்ள என்ன போதும் அதான் அவுட்டர் வேர்ல்டில் கிரியேட் ஆகும். இப்போ எங்கே ப்ராப்ளம் ஆயிருக்கு? ஏதோ ஒரு விஷயம் உள்ளே சரியில்லாமல் இருக்கனால தான் வெளியே சரியில்லாமல் இருக்குது. ஸோ நம்மளோட மனசுக்குள்ளே, நம்மளோட உடம்புக்குள்ளே, நம்மளோட எனர்ஜி லெவலுக்குள்ளே ஏதோ நெகட்டிவாக இருக்கனால வெளியே நமக்கு நெகட்டிவாக இருக்குது. இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் சரியில்லையா, உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் இல்லை, அப்படியே உங்களோட லைஃப் அப்படியே சுற்றி பாருங்கள். ஒரு நிமிஷம் அதை பாஸ் பண்ணிட்டு அப்படியே சுற்றி பாருங்கள். எதெல்லாம் சரியில்லையோ அது எல்லாமே உள்ளுக்குள்ளே ஹீல் ஆகலைன்னு அர்த்தம். நமக்குள்ளேயும் அது சரியில்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அதை பற்றி ஒரு பிளாக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். அதை பற்றி நெகட்டிவ் ப்ரோக்ராம் இருக்குன்னு அர்த்தம். இல்லை நம்ம இன்னொரு சைல்டு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் காமனாக இதுதான் விஷயம், உள்ளுக்குள்ளே சரியாக இல்லை. அப்போ இந்த போனோம்னா என்ன? இந்த 4 வேர்டு, ஓகே, 4 லைன் கூட சொல்லலாம். இந்த விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உள்ளுக்குள்ளே என்ன சரியில்லையோ அது சரியாகும். பர்டிகுலராக வெளியே ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். இது சரியில்லையா, இதுக்கு நான் பண்ண போகிறேன், ரிலேஷன்ஷிப்புக்கு நான் பண்ண போகிறேன். அப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம போனோம்னா உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் சரியாகும், ஹீல் ஆகும். அப்படி ஹீல் ஆகும்போது அவுட்டர் வேர்ல்டில் அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கூட அதை உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்து நீங்கள் செப்பரேட் ஆகிருந்தால் கூட அதை உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்தால் அதையும் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃப்ரீடமே இல்லை அந்த மாதிரி தோணுச்சுன்னா அதையும் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். சிம்பிளாக இன்னும் ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா, எதை வேணாலும் உங்களால் இந்த போனோம் யூஸ் பண்ணி சரி பண்ணிக்க முடியும். அது எப்படா யார் தான் நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்பலாம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாம். என்ன விஷயம்? இந்த போனோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு 4 வேர்ட். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வேர்டு தான். ஓகே, இந்த 4 வேர்ட் ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? நீங்கள் எதை மாற்றணும், எந்த சுச்சுவேஷனை மாற்றணும், எந்த பர்சனை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்மளை நினச்சி சொல்லணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். அப்போ நம்மளை சரி பண்ணிக்கிட்டோம், நமக்கே இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஓவராலாக எல்லாமே சரியாயிருன்றனால நம்மளை நினச்சி மட்டும்தான் இந்த போனோம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அது ஒரு பேசிக் தான். ஃபஸ்ட்டு நம்மளை நினச்சி பண்ணோன்னா நல்லது. நம்ம வெளியே மற்றவங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த மாதிரி ஃபஸ்ட் நம்மளை நினச்சி பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி என்ன திங்க் பண்ணுறோம், நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், நம்ம மேலே என்ன பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருக்கோம், பாசிட்டிவாக வச்சுருக்கோமா நெகட்டிவாக வச்சுருக்கோமா, நம்மக்கிட்ட நம்ம கைண்டாக இருக்கோமா இல்லையா. அப்போது அதனால நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் நல்லதுன்றனால அந்த வீடியோவில் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த போனவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே அப்டேட் ஆகிட்டோம் இல்லையா, இவ்வளோ நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். அதனால் நீங்கள் ஹீல் ஆகிருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், அடுத்த லெவல். இப்போது அவுட்டர் ரியாலிட்டியில் நீங்கள் எதை பார்த்து வேணால் இந்த போனவை சொல்லலாம். ஒன்று, உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை பிளாக் பண்ணிட்டாங்களா சொல்லலாம். ஃபினான்ஷியல் வைஸ் கஷ்டப்படுறீங்களா சொல்லலாம். பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சா சொல்லலாம். ஹெல்த் இஷ்யூவாக இருக்கா சொல்லலாம். அப்போ அந்த விஷயத்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த 4 வேர்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இதை ரிப்பீட் பண்ணால் மட்டும் சரி. சில பேர் வந்து ரொம்ப பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது பண்ணால் சரியாயிரும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, லவ் யூ, தேங்க்யூ. இது வந்து ஒரு மேஜிக்கலான வேர்டு தான், சொல்லிக்கிட்டே இருந்தால் சரியாயிரும். அப்படி கிடையாது. இந்த ஒவ்வொரு வேர்டு எதுக்கு இருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். நிறைய பேர் சும்மா ஒரு ரோபோட்டிக் மாதிரி இதை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாமல் ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அதை மனசில் நினச்சிக்கிட்டு ஐ எம் சாரி, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்த ஐ எம் சாரியை நம்ம ஃபீல் பண்ணணும். அதாவது ஐ எம் சாரினா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல,
சுற்றி நடக்குது ஒரு விஷயம், இது எனக்கு பிடிக்காத மாதிரி நடக்குது, நான் பொறுப்பெடுத்துக்க போகிறேன். ஐ எம் சாரின்னு சொல்கிறது மூலமாக இதில் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அதில் என் லைஃபுக்கு நான் தான் பொறுப்பு, உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இதை எப்போ நம்ம உணர்றோமோ அப்போ நம்மளால் நம்ம லைஃப்பை மாற்ற முடியும். ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட லைஃபுக்கு பொறுப்பு கிடையாது. மேபி அவங்க காரணமாக இருக்கலாம். நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸோ, உங்களோட அவுட்டர் என்விரான்மெண்ட்டோ, உங்களோட ஆஃபீஸோ, நெகட்டிவோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் பொறுப்பு நீங்கள் தான். பொறுப்புனா நீங்கள் நினச்சா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியுமே தவிர வேறு யாரும் நமக்காண்டி சரி பண்ண வர மாட்டாங்க. அப்போ ஐ எம் சாரின்னு சொல்லும்போது பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. அப்போ அந்த பர்சனுக்கு நீங்கள் சாரி கேட்கும்போது, ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு, இதுக்கு நான் காரணமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பொறுப்பு எடுத்துக்க போகிறேன், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லும்போது, நான் தப்பே பண்ணல, நான் எதுக்கு சாரி கேட்கணும்? இல்லை, அப்படி கிடையாது. நம்ம கனெக்ட் ஆகிறோம் இந்த இடத்துல. நீங்கள், நான், உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் அண்ட் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன், ட்ரீ, ஒரு ஒரு கல்லாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபோனாக இருக்கட்டும், இந்த கேமராவாக இருக்கட்டும், எல்லாருமே கனெக்டட். ஏன்னா எல்லாருமே இங்கே எனர்ஜி, எல்லாருமே இங்கே வைப்ரேஷன். அப்படின்றப்போ நீங்களும் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனும் இந்த இடத்துல வேறு கிடையாது. நம்ம தான் இதை செப்பரேட் பண்ணிக்கிறோம். அப்போது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்ககிட்டயே சாரி கேட்குற மாதிரி தான் இதோட அர்த்தம். நான் தப்பே பண்ணல, நான் ஏன் சாரி கேட்கணும்? நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்ககிட்டயே மன்னிப்பு கேட்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க வேற, நீங்கள் வேற கிடையாது. உங்களுக்குள்ள அவங்க இருக்காங்க, அவங்களுக்குள்ள நீங்கள் இருக்கீங்க. நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கனெக்டட். அப்போ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ நீங்கள் சொல்லும் போது நீங்களும் அவங்களும் கனெக்ட் ஆகுறீங்க. அப்போ இந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ணணும். ஐ எம் சாரின்னு சொல்லும் போது இந்த ரெஸ்பான்சிபிளை ஃபீல் பண்ணணும். என் லைஃப்பை நான் தான் மாற்றியாகணுன்ற ரெஸ்பான்சிபிளை ஃபீல் பண்ணணும். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு சொல்லும்போது நீங்களும் அவங்களும் கனெக்டடுன்றதை ஃபீல் பண்ணணும். தேங்க்யூ அப்படின்றப்போ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபீல் பண்ணணும். தேங்க்யூ, அப்பாடா எல்லாம் முடிஞ்சிருச்சு, தேங்க்யூ, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, தேங்க்யூ அப்படின்ற ஃபீலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் ஐ லவ் யூ அப்படின்றப்போ நீங்கள் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல லவ் தான் ரொம்ப 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 முக்கியம். அப்போ நம்ம லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாலே இங்கே ப்ராப்ளமே இருக்காது. அப்போ அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஃபீலிங்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ இந்த 4 வேர்டையும் நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லணும். ஐ எம் சாரி, ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறீங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, கனெக்ட் ஆகுறீங்க. தேங்க்யூன்றப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்பாடம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் ஆகுறீங்க. ஐ லவ் யூ அப்படின்றப்போ லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ இன்னர் வேர்ல்டு ஹீல் ஆயிரும், அவுட்டர் வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த விஷயம் ஹேப்பன் ஆக்கி கொடுக்கும். ஸோ இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபீலிங்ஸோட இந்த ப்ராக்டிஸை நீங்கள் 21 நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். எவ்வளோ நேரம் பண்ணணும்? 10 நிமிஷம் நீங்கள் பண்ணுங்கள். 15 நிமிஷம் பண்ணாலும் நல்லது. இல்லை ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ணக்கூடிய கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல் செல்ஃப் அஃபர்மேஷனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா டைமில் இதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ 21 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட சேஞ்சஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.